அனைவருக்கும் வணக்கம். வாட்டர் டிவினர் மாஸ் பேசுகிறேன். நம்மளுடைய சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு ஷேருமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு விவசாயிகளுக்கு உதவியாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம நிலத்தடி நீர் பார்க்கக்கூடிய இடம் எரணம்பட்டி, திம்மிநாயக்கம்பட்டி பக்கத்தில் இருக்குது. இது தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது இந்த காற்றாலைகள் அதிகமாக நிறுவப்பட்டிருக்கக்கூடிய இடம். இது ரொம்ப கொஞ்சம் ட்ரை, இப்போ ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இங்கே நம்ம போர் பாயிண்ட்டுக்காக பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே பக்கத்திலே ஒரு 500 அடி போர்வெல் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பாயிண்ட் இதில் கொடுத்துருக்க இடத்துல கிட்டத்தட்ட வெறும் ஒரு 50 அடி தான் டிஸ்டன்ஸு. ஸோ அங்கே போர் இருக்குது ஆல்ரெடி. 500 அடி போர்வெல் சுத்தமாக ஜீரோ, அதில் தண்ணியே இல்லை அப்படின்ட்டாங்க. அதாவது ஓட்டும் போது வந்திருக்குது, அது மழை காலத்தில் ஓட்டிருப்பாங்களாட்டிருக்கு. இப்போ ஆனால் அந்த போரில் தண்ணி இல்லை, விவசாயம் செய்ய முடியலன்ட்டு தான் நம்மளே கூப்பிட்ருக்காங்க. ஸோ நான் புது போரே ரெக்கமெண்ட் பண்ணேன். புது போரே ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த போருக்கும் நான் கொடுத்துருக்க போருக்கும் அந்த போருக்கும் இடைப்பட்ட தூரன்றது வெறும் 50 அடி தான் வரும். ஸோ இங்கே பாயிண்ட் கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு அறிவியல் ரீதியான விளக்க முறையில், அறிவியல் ரீதியான சயின்டிஃபிக் மெத்தடில் இங்கே இந்த பூமியை ஆய்வு செஞ்சுருக்கோம். பொறுமையாக ஆய்வு செஞ்சு அதில் நல்ல ஒரு நீர் உறிஞ்சக்கூடிய பாறை அமைப்புகள், நீர் உறிஞ்சக்கூடிய இடம், நல்ல பாறை வெடிப்புகள், அந்த மாதிரி இடங்கள் பார்த்து நம்ம கொடுத்துருக்கோம். குறைஞ்சது நமக்கு 300 அடியிலே 300 அடிக்குள்ளேயே ஒரு மட்டம் உடையும். ஸோ அதுக்கப்புறம் 450 இன்னொரு மட்டம். ஸோ அதுக்கப்புறம் 850 இந்த மாதிரி மட்டம் இருக்குது. ஸோ அதிகபட்சம் 1000 அடிக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நல்ல தண்ணி வரும், கண்டிப்பாக அதிகமான தண்ணி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே அவங்க ட்ரில் போடுறாங்க. இன்றைக்கி 13/4/26 இந்த நாளில் அவங்க போர்வெல் அமைச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதில் 300க்குள்ளேயே மட்டம் 130லேயே ஒரு மட்டம் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 180, அதுக்கப்புறம் இன்னும் 2 ஃப்ராக்சர் பாறை வெடிப்புகள் அங்கே உடஞ்சதுனால 400 அடி கூட அவங்களால அந்த இடத்துல ஓட்ட முடியல. பழைய போர் இருக்கிறது வெறும் 50 அடி தூரத்தில் இருக்குது. 500 அடி போட்டிருக்காங்க. ஆனால் அதில் இப்போ ஜீரோ, எந்த அளவு கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. ஆனால் நம்ம கொடுத்துருக்க போரில் பாருங்கள் 400 அடி தான் போட்டிருக்காங்க, ஓட்ட முடியல. அந்தளவுக்கு 3 இன்ச்சுக்கு மேலே நல்ல வலிமையான சரம் அங்கே அமைஞ்சிருக்கு, நல்லா உடஞ்சிருச்சு. ஸோ அவங்களால 400 அடிக்கு மேலே டார்கெட் பண்ணி கூட ஓட்ட முடியல. ஸோ 400ஓட வண்டிக்காரங்க நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இவ்வளோ கடும் வறட்சியான இந்த நேரத்தில் அவங்க போரில் சுத்தமாகவே தண்ணி இல்லை. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு 400 அடி கூட ஓட்ட முடியலன்றது நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதில் என்ன அப்படின்னா, இந்த போர் ஏற்கனவே போட்டிருக்க போர் 500 அடி. ஸோ அதுக்கு பக்கத்தில் அவங்க லேண்டில் எந்த இடத்துலையுமே தண்ணி இல்லை அப்படின்னு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சொல்லியிருக்கிறாங்க. அது தேங்காய் குச்சி இதெல்லாம் பார்க்குறவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு பக்கத்தில் எந்த இடத்துலையுமே தண்ணி வராது, தண்ணி இல்லை, அதனால் நீங்கள் ரீபோர் போடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மிஷினில் பார்த்தவங்களுமே, நமக்கு முன்னாடி போனவங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க மிஷின்லேயுமே அந்த இடத்துல வேறு எங்கேயுமே தண்ணி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தண்ணி கண்டிப்பாக இருக்குது, எடுத்து கொடுப்போம் அப்படின்ட்டு நம்ம ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தேங்க்யூ. நீரோட்டம் பண்ணுறவங்க